மாசான முத்து PKL சீசன் 12ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல போய் ஆட போறாரா? அவரோட ஸ்டோரி நீங்க பார்த்திருந்தீங்களா? ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஜெர்சி போட்டிருந்தாரு. அது ஏன் போட்டிருந்தாரு, எதுக்கு போட்டிருந்தாரு, அவரே பதில் சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்காக இந்த வீடியோல சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம PKL சீசன் 12க்காக இப்போவே சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. புனேரி பல்டன் பயங்கரமான 2 தரமான யங்ஸ்டர்ஸை NYP சைன் பண்ணி உள்ள எடுத்திருக்காங்க. அந்த நியூஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாசான முத்தை வச்ச ஸ்டோரிக்கு என்னோட இன்பாக்ஸ் நிரம்பி வழிஞ்சது. எஸ், மாசான முத்து ஏன் அந்த ஸ்டோரி வச்சாரு, எதுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட அந்த ஜெர்சியை போட்டிருந்தாரு, கடைசியில் சொல்கிறேன் வழக்கம் போல். பட் இப்போ புனேரி பல்டனோட அப்டேட்குள்ளே வருவோம். ஸோ புனேரி பல்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தங்களோட ஸ்குவாடை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில மிஸ்டேக்லாம் சரி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு 23 ஜனவரி 2025 அன்னைக்கு PKL சீசன் 12 எப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. பட் அதற்கு NYP நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி எடுத்துட்டாங்க. புனேரி பல்டன் எப்போவுமே இதை சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கிட்ட யுவா பல்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் இருக்குது, அவங்களோட செகண்டரி டீம். அது எப்போவுமே கபடி ஆடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி NYP தூக்கி போட்டாங்கன்னா அவங்க பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாங்க இப்பவே அடுத்த சீசனுக்கு. அதனால தான் அவங்க தரமான பிளேயர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ தேடி கண்டுபிடிச்சு ஒரு தரமான 2 தரமான பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சைன் பண்ணி எடுத்த பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர் ராகேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர். இவர் வந்து சாய் டீம்ல இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து யுவா கபடி சீரிஸ்லாம் ஆடி இருக்காரு கைஸ். யுவா கபடி சீரிஸ்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் மேல எடுத்திருக்காரு. இவரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர். அது மட்டும் இல்லாம ரைட் கார்னருக்கும் இவங்க ஒரு பிளேயர் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஃப்ரம் ஹரியானால இருந்து நிறைய கபடி பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பிளேயரையும் அங்க தான் எடுத்திருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கௌரவ் காட்ரிக்கு பேக்கப் அப்படின்னா இப்போதைக்கு சொல்றாங்க. மேபி கௌரவ் காட்ரியை கூட ரிலீஸ் பண்ணிட்டு இவர் கூட ஆட வைப்பாங்க, சொல்ல முடியாது. அண்ட் இவங்க வந்து போத் லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னருக்கு பேக்கப் எடுத்திருக்காங்க. அது வந்து சஞ்சய் அண்ட் இந்த ராகேஷ் அப்படிங்கிற 2 பிளேயர்ஸ் தான். அந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ரெக்கார்ட் நல்லா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இந்த NYPனா என்னடா அப்படின்னு இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். பட் சுருக்கமாக இப்போ சொல்லிடுறேன். NYPங்கிறது நியூ யங் பிளேயர், 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸ். PKL ஆடாத பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிளப்பும் அதிகபட்சம் 4 பிளேயர்ஸ் வரைக்கும். அது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அதுதான் இந்த NYP பிளேயர் சைனிங். இந்த மாதிரி எல்லா டீம்ஸும் சைன் பண்ணி எடுப்பாங்க. எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரோ, உங்களுக்கு நான் எப்படி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த டவுட் அங்கே கேட்டாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த வகையில் பல பேர் வந்து நேற்று ஐ திங்க் ஒரு நாள் முன்னாடி வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஜெர்சி போட்டு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு சும்மா வார்ம் அப் பண்ணுற மாதிரி நம்மளோட மாசான முத்து ஒரு ஸ்டோரி வச்சிட்டாரு கூட ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. ஸோ அதை வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஒன்றை போய் இன்பாக்ஸ் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு மாசான முத்து ஸ்டோரி தான் இருக்குது. அந்த ஸ்டோரி வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி. அது என்னதானா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நேரடியாக மாசான முத்துக்கிட்டே கேட்டேன். என்ன தலைவா ஸ்டோரி வச்சிருக்கீங்க, என்ன அடுத்த சீசன் வந்து ஜெய்ப்பூர் தான் ஆட போறீங்களா, அதுக்கு இன்ட்டு தானா இது அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது என் ஃப்ரெண்டோட டிஷர்ட்டுப்பா, மாட்டிட்டு நான் கொஞ்சம் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்ஜுரி பற்றியுமே கேட்டிருந்தாரு. இன்ஜுரி எப்படி இருக்கு, சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு தான் ஐயா என் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவனோட ஜெர்சி போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி அவர் எதுவும் ப்ராக்டிஸ் கூட கிடையாதுங்க, ஜஸ்ட் அதை வார்ம் அப் மாதிரி தான். ஏன்னா அவர் இப்போ தான் ரிகவர் ஆகிட்டு இருக்காரு இன்ஜுரியிலேருந்து, இன்னும் ஃபுல்லாக ரிகவர் ஆகலை. கூடிய சீக்கிரம் ரிகவர் ஆகிடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நானும் கெட் வெல்ஸ்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பொறுமையாக. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ அவர் ஜஸ்ட்டு சும்மா வந்து ஃப்ரெண்டோட டிஷர்ட் எடுத்து போட்டிருந்தாரு தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு ஆட போகிறதுலாம் இல்லை. அதை நான் அவர்கிட்டயே கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த நியூஸ் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உண்மை. நான் அவர்கிட்டே கேட்டாச்சு. அண்ட் இப்படி ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PKL டீம்ஸால். எஸ், ஆஃப்லைனில் எந்த ஒரு பிளேயரையுமே மற்ற டீம்ஸ் வந்து சைன் பண்ணி எடுக்க முடியாது. அது NYP இருந்தால் மட்டும்தான் சைன் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோவோட சேர்த்து இதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். NYP இல்லைனா அவங்க ஆக்ஷனில் போய் தான் எடுத்தாகணும். ஸோ அதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. மாசான முத்து இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்காரு. எந்த டீம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.